செல்லோ, மம்மி உனக்கு ஒரு குட்டி கதை சொல்லவா? ஒரு ஊர்ல உன்ன மாதிரியே ஒரு குட்டி பையன் இருந்தானா. அவன் பயங்கர கியூரியஸா, செம்ம சமத்தான், ரொம்ப விவரமான பையனா. சின்ன வயசுலயே ஸ்கூல் படிக்கும்போது எல்லாருக்கும் 10 rupees கொடுத்தாங்கன்னா நம்மள என்ன பண்ணுவோம்? நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஜெம்ஸ் வாங்கிடுவேன், இல்லைன்னா டைரி மில்க் வாங்கி சாப்பிடுவேன். ஆனா அந்த பையன் அப்படி கிடையவே கிடையாதான். அவன் என்ன பண்ணுவானா, பக்கத்துல இருக்க கடைக்கு போய் 50 பைசாக்கு பால்கோவா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி ஒரு பெரிய பாக்கெட்டை வாங்கி வச்சுட்டு அதை வார கணக்குல வச்சு சாப்பிடலான்னு கணக்கு பண்ணிப்பானா. அந்த அளவுக்கு விவரமான பையனா அந்த பையன். சின்ன வயசுலயே அந்த பையன் அவங்க அப்பா கூட சேர்ந்து வயலுக்கெல்லாம் போவானா. அப்போ வயல்ல பெரிய கிணறு இருக்குமா. அந்த கிணறுல இருந்து எப்படி தண்ணி எடுக்கிறாங்க, இது என்ன மிஷின் அப்படின்னு சொல்லி ரொம்ப கியூரியாசிட்டியோட பார்த்துட்டு இருப்பானா. இது எப்படி வேலை செய்யுது, இது என்னது அப்படின்னு பார்த்துட்டு இருந்த பையனுக்கு திடீர்னு ஸ்பார்க் ஆச்சான். நம்ம ஏன் இதெல்லாம் பார்த்து கத்து தெரிஞ்சுக்க கூடாது, இதுதான் இன்ஜினியரிங்னு அவனுக்கு புரிஞ்ச உடனே ஸ்கூல்ல முடிச்சுட்டு ஓடுற இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படின்னு இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் சேர்ந்துட்டானா அவன். எங்க விட்டோம்? காலேஜ் லைஃப். காலேஜ் லைஃப்ல என்ன பண்ணா, கனவு காண்றது, டே ட்ரீமிங் பண்றதே ஒரு ஹாபியா வச்சுட்டு தெரிஞ்சான் அந்த பையன். அவனுக்கு டே ட்ரீமிங் பண்றது எவ்வளவு பிடிக்கும்னா, அவன் கனவுன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுத்தான். ஷார்ட் ஃபிலிம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சான், ஆஹா நமக்குள்ள ஒரு ஸ்கில் செட் இருக்குடா, நம்ம டைரக்டர் இல்லடா அப்படின்னு நினைச்சிட்டு கனவை கண்டுட்டு சுத்திக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாளைக்கு கேட்டா நான் பிரைம் மினிஸ்டர் ஆக போறேன்னு. இப்படியே கனவு கண்டுட்டு இருந்த பையனுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு அசிரீரி கேட்டுச்சான். அந்த அசிரீரி என்ன சொல்லிச்சான், தம்பி தம்பி கனவு முடிஞ்சு போச்சு, காலேஜும் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீங்க போயிட்டு ரியல் வேர்ல்டுல உங்களோட ரியாலிட்டியா ஃபேஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு, ஓடுங்க 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 அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருச்சான். இவனும் ஐயோ இவ்வளோ நாள் நம்மளும் கனவுலயே இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா, சரி ரியல் லைஃப்லாம் நமக்கு இது செட் ஆகாது, நம்ம ஏதாவது வேலை தேடுவோம் அப்படின்னு ஓடு 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 ஓடுன்னு ஓடுனானா. ஏதோ ஒரு வேலை கிடைச்சிது. வேலை பார்க்க ஆரம்பிச்சப்போ அவனுக்கு பிடிச்ச பொண்ணையே கல்யாண வயசு வந்துருச்சு. கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற சிச்சுவேஷன் வரும்போது சரி கழுத கல்யாணம் தானே பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டானா. கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணானா, அதே வேலை, காலையில போகணும் நைட்டு வரணும், நைட்டு போகணும் காலையில வரணும், பெஞ்சு தைக்கிற மாதிரி அதே வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்ப என்ன ஆச்சா, சரி நம்ம ஏதாவது வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவனுக்குள்ள இருந்த டைரக்டர் திரும்ப எழுந்திருச்சு வெளியே வந்துட்டான். நான் யூடியூப்ல பெருசா சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்ப என்னாச்சு, அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டா, இதெல்லாம் செட் ஆகாது, நீ என்ன படிச்ச, நீ ஐடி படிச்ச, அதுக்கான வேலையை போய் செய், நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது டெக் சப்போர்ட், இது நமக்கு லாங் டேர்முக்கு ஹெல்ப் பண்ணாது, போய் கோட் அடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து கிளாஸ்ல சேர்த்து விட்டுருச்சான். இவனும் சரி சொல்றாங்களே கேட்போம், சும்மா அப்படி கிளாஸ் போற மாதிரி போயிட்டு அப்படியே நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டானா. கிளாஸ் முடிச்சுட்டு வந்தா கிளாஸ்ல என்ன நடந்துச்சு, என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு கேள்வி மேல கேள்வி. அந்த பையன் வந்து சிக்கன இடம் அப்படி. வீட்டுல இருக்க வைஃப் ப்ராஜெக்ட் மேனேஜர், தப்பிக்க முடியுமா? வீட்லயும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நம்ம தப்பிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்சியரா படிச்சான் அந்த பையன். சின்சியரா படிச்சு கோடிங் எல்லாம் அடிச்சு ஒரு வழியா டெவலப்பராகவே ஆயிட்டானா. டெவலப்பர் ஆனதுக்கு அப்புறம் சரி நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, நம்மளும் டெவலப்பர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஒரு டிஎல் ஆயிடலாம், ஒரு மேனேஜர் ஆயிடலாம், நம்ம திரும்ப சினிமால தான் டைரக்டர் ஆக முடியல, இங்கேயாவது டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு இருந்தானா. அப்ப மறுபடியும் அந்த அசிரீரி வந்துச்சான். தம்பே அப்படின்னுச்சான், என்னப்பா இப்ப என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னும் போது, தம்பி நீ டிஎல் ஆவியா டைரக்டர் ஆவியான்லாம் தெரியாது, ஆனா இப்போதைக்கு நீ அப்பா ஆயிட்ட அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த பையனுக்கு எப்படி ஃபீல் ஆச்சான் தெரியுமா? 10 ரூபாய் இருக்கு, இதுல போய் ஒரு இட்லி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது, இந்தாங்க எக்ஸ்ட்ரா மைசூர் பாக்கு பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்?
அந்த மாதிரி ஹாப்பி ஆயிட்டான் அந்த பையன். ஃபர்ஸ்ட் ஸ்கேனுக்கு போறான். குட்டி பையன் ஹார்ட் பீட்டை கேக்குறான். கேட்டதுல இருந்து அப்ப ஈனி இழிக்க ஆரம்பிச்சான் தான். இன்னமும் இதை பார்க்கும்போது கூட அவன் சிரிச்சுதான் இருப்பான். நீ வேணா பாரு. அன்னையில இருந்து 2 பேரும் பெஸ்ட் பட்டீஸ் ஆயிட்டாங்க. உள்ளுக்குள்ளார இருக்கும் போதுல இருந்தே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவங்க அப்பா உதனா உதைப்பான், நவுறுனா நவுருவான், கையாட்டுனா கையாட்டுவான். உள்ள இருக்க குட்டி பையன் 2 பேரும் பெஸ்ட் பட்டீஸ் ஆயிட்டாங்க. உள்ள இருக்கும் போதே அப்படியாச்சு. வெளியே இருந்தா சொல்லுவா வேணும். வெளியே வந்து 2 பேரோட அட்டூழியமும் தாங்க முடியலையா. அந்த 2 பேரும் கூட்டு கலவாளிங்க. யாருக்கு என்ன வேணுமோ அது 2 பேரும் ஜாட மடைய பார்த்து கேட்டு மம்மி கிட்ட இருந்து வாங்கிப்பாங்களாம். 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அந்த பையனும் சூப்பர் டேட் ஆயிட்டானா. இன்னைக்கு அந்த சூப்பர் டேடுக்கு பர்த்டே. நம்ம அந்த சூப்பர் டேடுக்கு பர்த்டே விஷ் பண்ணிடலாமா? உனக்கு தூக்கமே வந்துடுச்சா? சரி, தூங்குறதுக்குள்ள சூப்பர் டேடுக்கு நம்ம பர்த்டே விஷ் பண்ணிடலாமா? ஹாப்பி பர்த்டே வினய். வெயிட், நாங்க மட்டும் விஷ் பண்ணா போதுமா? உன்னோட ஃபேவரட் பீப்புள்லாம் உனக்கு விஷ் பண்ணணும்னு வெயிட் பண்றாங்க. போய் பார்த்துட்டு வந்துரு. லெட்ஸ் கோ. ஹாப்பி பர்த்டே வினய் ப்ரோ. என்ஜாய். ஹாப்பி பர்த்டே தேவா. காட் பிளஸ் யூ. குட்டி பையன் ஹாப்பியா இருக்கு. ஹாய் வினய். பாரிஸில் எப்படி ஐஃபில் டவர் ஃபேமஸோ அதே மாதிரி இங்கே பிரசல்ஸில் வந்து இதுக்கு பேர் அட்டாமியம். அண்ட் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். யார் இந்த பையன்? அப்படியா? யாருக்கு பர்த்டே வருது? இங்கே வா, கிட்ட வா. Hi Vinay, wish you a very happy birthday. Happy birthday Vinay. Happy birthday Vinay. Ay, Vinay mama. Vinay, happy birthday Vinay mama. Okay. Happy birthday Jiju. Many happy returns of the day. May God bless you and enjoy your day. Tata. Hey bro, happy birthday. Enjoy your day. Many happy returns of the day. And when is the treat? தமிழ எப்படி இருக்க? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். Wish you many more happy returns of the day, Tamil. Very happy for you and for your son, and may all your wishes come true. Hey, hi Vinay. Many more happy returns of the day. May your life be filled with endless happiness, success, good health and joy. Wishing you a wonderful year ahead where all your dreams comes true. Stay blessed and keep smiling always. Happy birthday Vinay. God bless you. இந்த இயர் உனக்கு புது சன்னோட ஸ்டார்ட் பண்ணிருக்க. இனிமே உனக்கு இந்த வருஷமும் இனி வரப்போற வருஷம் எல்லாமே வெற்றியாக அமைய வாழ்த்துக்கள். Happy birthday Vinay uncle. Happy birthday. Happy birthday Vinay. Wish you all success. Stay blessed. Hey, hi Tamil. Many more happy returns of the day. Kutti papa, new family, parenthood நல்லா என்ஜாய் பண்ணுங்க. Okay, I wish you all the success, all the happiness. Peace. Once again, happy birthday. So, Vinay, இந்த birthday dad ஆயிட்டதுக்கு அப்புறம் it's your first birthday and I hope to make this birthday memorable. and நானும் ஒன்று சொல்லணும் உன்கிட்ட. My love, you are the best husband, a super dad too. My heart, my world begins and ends with you. No matter how many little ones we adore, you will always be my priority, the one I love most, evermore. You can tell the kids very proudly that you are my priority and you'll always be the love of my life. Happy birthday. Bye.